வினோத் சார் இயக்கத்துல விஜய் சார் நடித்துள்ள ஜனநாயகன் படத்துடைய அப்டேட் நாளைக்கு அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாகுது. தமிழ் சினிமாவுடைய டாப் நடிகரான விஜய் சார் தற்போது அரசியல காலெடுத்து வைத்துள்ள நிலையில தன்னுடைய கடைசி படமாக ஜனநாயகன் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இதனால ஜனநாயகன் படத்திற்கு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. ரசிகர்களை தாண்டி பல அரசியல் பிரபலங்களுமே இந்த படத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆளும் கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துடைய அப்டேட்டுகள் எப்போது வெளியாகும் அப்படின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்புடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்கே அரசியல் சார்ந்து இருந்தது. ஆகையால இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் டைட்டில் மூணுமே உறுதி பண்ணுச்சு. சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது நேற்று வெளியிட்டுள்ள போஸ்டருமே அதனை மென்மேலும் வலுப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நேற்று வெளியான போஸ்டர்ல பல சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு. அதாவது அந்த போஸ்டர்ல தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாடி சூரியன் மறைவது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் இவரை சூழ்ந்து உங்களால் தான் எங்களுக்கு விடியல் தர முடியும் அப்படின்ற மாதிரி ஏக்கத்துடன் பார்க்கிற பார்வை இது அனைத்தும் தான் தற்போது ஆளும் கட்சியை கடுப்பேத்திருக்காம். சோ உதயசூரியனோட ஆட்சி முடிவடைய போது தற்போது தளபதி தான் தமிழகத்துடைய புதிய முதல்வர் அப்படின்னு தாவேக கட்சியை சார்ந்த பலருமே இந்த போஸ்டரை ஷேர் பண்ணி மேலுமே அந்த பிரச்சனையை அதிகரிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது திமுக தரப்புல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருக்காரா. அதாவது சூரியனை எவனாலுமே அழிக்க முடியாது அப்படின்னு மாதிரி இவர் பேசியுள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.